பேட்லேண்ட்ஸ் அப்படின்ற ஒரு ஹாலிவுட் திரைப்படம் வந்து இன்னைக்கு தமிழ்ல மொழி மாற்றம் செய்யப்பட்டு இன்னைக்கு தமிழ்நாடு ஃபுல்லா ரிலீஸ் ஆயிருக்கு. பொதுவாகவே வந்து தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு வந்து பிரிடேட்டர் அப்படின்ற அந்த ஒரு ஆங்கில எழுத்து வந்து ரொம்ப ஒரு ஃபேவரட்டான ஒரு வேர்டு வந்து பிரிடேட்டர். இந்த படம் வந்து நம்மளுடைய அர்னால்ட், நம்ம ஹாலிவுட் ஆக்டர் அர்னால்ட் நடித்து ஒரு கிட்டத்தட்ட 1980-90 காலகட்டத்தில் வெளிவந்த இந்த பிரிடேட்டர் அப்படின்ற இந்த முதல் பாகம் வந்து தமிழக ரசிகர்களால மறக்க முடியாத ஒரு படம். அந்த படத்துல நம்மளுடைய அர்னால்ட் என்ன பண்ணுவாருன்னா, ஒரு காட்டுல ஒரு வேலை விஷயமா போவாரு. ஒரு 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 கும்பல் வந்து சேவ் பண்றதுக்காக போவாரு. அந்த சேவ் பண்ணிட்டு வரும்போது ஒரு கண்ணுக்கு தெரியாம இருந்த ஒரு ஆள் வந்து தாக்குதல் நடத்துவாங்க நம்ம அர்னால்ட் அண்ட் டீமுக்கு மேல. அவங்க அதை எப்படி வந்து காப்பாற்ற முயற்சி பண்றாங்க, எப்படி காப்பாத்திக்க முயற்சி பண்றாங்க. ஆனா மறுபடியும் வந்து எப்படி ஒன் பை ஒன்னா சாகுறாங்க. கடைசியில அர்னால்ட் வந்து எப்படி வந்து அந்த பிரிடேட்டரை வந்து சாகடிக்கிறார் அப்படின்றது அந்த படத்தோட கதை. அதனால தெரிஞ்ச கதை தான். ஏன் அதை சொல்றேன்னா, அதுல அந்த பிரிடேட்டரை காட்டும் போது பாத்தீங்கன்னா ஒன் பை ஒன்னா கடைசியில கிளைமேக்ஸ்ல அந்த மாஸ்கை கட்டினதுக்கு அப்புறம் தான் அது என்ன மாதிரி ஒரு அக்லியான ஒரு அனிமலா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால வந்து ஒரு பயங்கரமான ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி ஒரு பரபரப்பை உண்டாக்கி முடிஞ்ச படம் வந்து அந்த பிரிடேட்டர். அந்த பிரிடேட்டருக்கும் இந்த பிரிடேட்டருக்கும் ஏணி வச்சா கூட எட்டாது, அந்த அளவுக்கு வந்து வித்தியாசம். ஒரு காட்டுக்குள்ள எடுக்கப்பட்ட அந்த பிரிடேட்டர் படம் கண்டம் விட்டு கண்டம் போய் அதுக்கப்புறம் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் கிரகம் விட்டு கிரகம் போய் இன்னைக்கு யூனிவர்சிட்டி இன்னொரு யூனிவர்சிட்டியில போயிட்டு ஒரு பிரிடேட்டர் வந்து அதுக்கு ஒரு பேர் வச்சு அவங்க வந்து ஒரு மிருகத்தை கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு படத்தை உருவாக்கி இருக்கிறாங்க, இந்த பிரிடேட்டர் பேட்லேண்ட்ஸ். இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு அண்ணன் தம்பி பிரிடேட்டர், அது ஒரு அம்மா அப்பா. இந்த அண்ணன் தம்பி பிரிடேட்டர்ல வந்து இந்த தம்பி பிரிடேட்டர் வந்து அந்த அளவுக்கு வந்து பலம் இல்லாத கொஞ்சம் பலவீனமான ஒரு பிரிடேட்டர். அதுக்கு பேர் வந்து யாட்சா அப்படின்னு சொல்லிட்டு, அந்த இனத்துக்கு பேர் வந்து யாட்சா இனம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரிடேட்டர்லாம் யாட்சா இனம்னு பேர் வைக்கிறாங்க. இந்த படத்தோட கதை நம்ம டீட்டெயிலா சொல்ல போறேன், நீங்க கேட்டுக்கலாம். ஏன்னா ஆங்கில படங்களும் நம்ம கதை சொல்றது எந்த தப்புமே கிடையாது. இந்த யாட்சா இன இந்த தம்பி பிரிடேட்டர் என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா, அண்ணன் பிரிடேட்டரோட ஃபர்ஸ்ட் சண்டை போட்டு அதோட வீரத்தை காட்ட முயற்சி பண்ணுது. ஆனா அண்ணன் பிரிடேட்டர் வந்து தம்பி பிரிடேட்டர் தோக்கடிச்சு, டேய் நீ வந்து பலவீனமா இருக்கிற, நீ வந்து பலசாலியா இருக்கணும், இல்ல பலவீனமா இருந்தா நம்ம இனத்துல உன்னை ஏத்துக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அதே நேரத்துல அவங்க அவங்க அப்பா வந்து அங்க இருந்து வராரு. அவர் வந்து அந்த இனத்துக்கான தலைவர் வந்து அந்த யாட்சா இனத்தின் தலைவர் வந்து நம்ம ஹீரோவோட அப்பா பிரிடேட்டர். அவர் உள்ள வரும்போது அண்ணன்கிட்ட என்ன சொல்றாரு, டே அவனை நீ சாகடிச்சிரு, பலவீனமான ஆள் வந்து நம்ம குரூப்ல இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆனா அண்ணன் பிரிடேட்டர் வந்து தம்பி பிரிடேட்டர் மேல அளவு கலந்த பாசம் இருந்தால் என்ன பண்றாரு, அவனை தப்பிக்க வச்சிடறாரு. தப்பிக்க வச்ச உடனே அந்த அப்பா கேரக்டர் என்ன பண்ணுதுன்னா அந்த அண்ணன் கேரக்டரை வந்து சாகடிச்சிட்டு அந்த தம்பி கேரக்டருக்கு தப்பிக்கிறான் இல்லையா, அவன்கிட்ட என்ன சொல்றாருன்னா, நீ மட்டும் உண்மையான வீரனா இருந்த அப்படின்னு சொன்னா ஒரு கிரகத்துல இன்னொரு மிருகம் ஒண்ணு இருக்கும், அந்த மிருகத்தை நீ உயிரோட கொண்டு வந்த அப்படின்னு சொன்னா உன்னை நாங்க வீரனா ஏத்துக்கிறோம், எங்க இடத்துல வந்து வீரனா ஏத்துக்கிறோம். இல்ல நீ அங்க போயிட்டு திரும்ப அந்த இடத்துக்கு போற மாதிரி ராக்கெட் செட் பண்ணிட்டு இருப்பாங்க, அங்க போய் நீ முடிஞ்சா நீ திரும்ப அந்த உயிரினத்தை நீ கொண்டு வந்த அப்படின்னு சொன்னா எங்க இனத்துல உள்ள சேர்த்துப்போம், அப்படி இல்லைன்னா நீ அங்கேயே கடந்து சாக வேண்டியதான் அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா வந்து அவனை வந்து தப்பிக்க விட்டுறாரு. தப்பிச்சு போயிடுறான் அவன். இப்ப அந்த இதுல வந்து அந்த கிரகத்துல வந்து வரான் நம்மளுடைய ஹீரோ பிரிடேட்டர். அங்க விழுந்த உடனே அங்க பல விதமான இன்னல்கள் பயங்கரமா இருக்கு. அந்த இது வந்து பயங்கரமா இருக்கு. அதுல எப்படி வந்து அதை தேடி கண்டுபிடிக்க போறான், அந்த குறிப்பிட்ட அந்த ஒரு பட்டியல மிருகத்தை எப்படி தேடி கண்டுபிடிக்க போறாரு அப்படின்னு சொல்லி இவர் ட்ரை பண்றாரு. இதுக்கு முன்னாடி இவர மாதிரி பல பிரிடேட்டர் வந்து கிரகத்துக்கு வந்திருக்கிறாங்க, ஆனா யாருமே இவர திரும்பி போனது கிடையாது. சோ அதனாலதான் அந்த அப்பா வந்து பிரிடேட்டர் வந்து இவன் அனுப்பிச்சுறாரு, நீ முடிஞ்சா இட்டுவா உன நான் பெரிய வீரன் சொல்லி ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி உனக்கு கடைசி வாய்ப்புன்ட்டு அவங்க அண்ணனும் சரி அப்பாவும் சரி அனுப்பிச்சிடுறாங்க. இந்த இடைப்பட்ட நேரத்துல அந்த அப்பா வந்து அந்த தப்பிக்கிட்ட அண்ணன் வந்து கொலை பண்ணிடுறாரு. ஏன்னா பலவீனமானவள் வந்து அந்த இனத்துல இருக்கக்கூடாது அப்படின்ட்டு ஒரு சட்டம். அதுல வந்து இந்த அண்ணன் வந்து தப்பிக்கிட்டதுல அவனை கழுத்தறுத்து அவன் கண்ணதிலே சாகடிச்சிடுறாரு. இப்ப இந்த கிரகத்துக்கு வந்து விழுந்த இந்த ஹீரோ பிரிடேட்டர் என்ன நினைக்கிறான்னா, நம்ம இந்த உயிரை எடுத்துன்னு போயிட்டு அப்பாட்ட ஒப்படைச்சிட்டு அண்ணனை கொண்டதுக்கு பழி வாங்கணும், நம்மளை காப்பாத்தின அண்ணனை வந்து அப்பா கொண்டாரு, அவர் பழி வாழ்ந்த எண்ணத்தோட இங்க சுத்திட்டு இருக்கிறான். பொதுவா இந்த யாட்சா இனத்தை சேர்ந்த பிரிடேட்டர்கள் என்ன பண்ண மாட்டாங்கன்னா, யாரையுமே வந்து சொந்தமா நண்பர்களா ஏத்துக்க மாட்டாங்க. அவங்க வந்து தனியா தான் போராடுவாங்க, யாரையும் கூட சேர்த்து போராட மாட்டாங்க. இது ஒரு கதை. இதுல சிந்தட்டிக், அதாவது மனிதர்களை போல உருவம் கொண்ட சிந்தட்டிக், அது பிளாஸ்டிக்கால உருவாக்கப்பட்ட
உருவங்கள் கொண்ட மனித உருவத்தை கொண்ட பல பேர் வந்து டெஸ்டுக்காக இந்த கிரகத்துக்கு அனுப்பிச்சு வச்சிருப்பாங்க. அதுல வந்து ஒரு பொண்ணு இருக்கும். அந்த பொண்ணோட காலை வெட்டி வெறும் உடம்பு மட்டும் ஒரு இடத்துல வந்து அந்த இடத்துல இருக்கும். அது என்ன பண்ணுது இந்த பிரிடேட். ஆனா அவங்களுக்கு வந்து மனசுல வந்து அந்த பாசம் நேசம் அதெல்லாம் இருக்கும். ஆனா அவங்களுக்கு வந்து உயிரெல்லாம் கிடையாது. நம்ம பல படத்துல பார்த்தோம் இல்லையா, செயற்கைத்தனமா உருவாக்கப்பட்ட உயிரினமா இருப்பாங்க. அதுல ஒரு ஆள் வந்து காலெல்லாம் இழுந்து வெறும் உடல் மட்டும் இருக்கும் அவங்களுக்கு. அவங்க வந்து இந்த பிரிடேட்டருக்கு ஹெல்ப் பண்றேன் நானு அப்படின்னுவாங்க. ஆனா பிரிடேட்டர் வந்து என்ன பண்ண மாட்டாரு அப்படின்னா, யாரையுமே வந்து சொந்தமா எடுத்துக்க மாட்டாரு. அவனை ஒரு ஆயுதமா தான் யூஸ் பண்ணுவாரு. யாரையுமே சொந்தமா பக்கத்துல சேர்த்துக்க மாட்டாரு. அந்த நேரத்துல இதெல்லாம் சொல்லி ஒரு ஆயுதமா இட்டுட்டு போனா அந்த மிருகம் எங்க இருக்குன்னு அவனுக்கு காட்டுறேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுது, இவன் கூட சேர்த்துட்டு அந்த இடத்த தேடி போறாங்க. அந்த மிருகம் ஒரு இடத்த தேடி போறாங்க. போற வழியில இன்னொரு குட்டி மிருகம் ஒண்ணு வருது. அந்த குட்டி மிருகம் யாருன்றது படத்தோட கிளைமேக்ஸ்ல தெரியும். அந்த குட்டி மிருகமும் வந்து இவங்களுக்கு தெரியாம அந்த பிரிடேட்டருக்கும் அந்த கால் போன அந்த சிந்தட்டிக் மனிதருக்கும் வந்து என்ன பண்ணுது, உதவி பண்ணி அவங்களை காப்பாத்துது. ஒரு கடத்துல 3 பேரும் ஒன்னா உட்காந்துருக்க நேரத்துல நம்ம 3 பேரும் சொந்தமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணும் அந்த மிருகம் செய்கையாலும் பொண்ணு வந்து தன்னுடைய ஆசை சொல்லுமே நம்ம 3 பேர் சொந்தமா இருக்கலாம், ஒன்னா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அந்த பிரிடேட்டர் வந்து இல்ல நான் சொந்தமா இருக்க மாட்டேன், நான் தனியாள் தான், அவரு சென்டிமெண்ட் தனியால தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு அவரு, இந்த 2 பேரையும் வந்து அனாவசியமா உதவி விட்டுட்டு தனியா அந்த மிருகத்தை காப்பாற்ற போறாரு, மிருகத்தை கொல்ல போறாரு. அந்த நேரத்துல அந்த மிருகத்தை கொல்ற நேரத்துல அந்த பொண்ணு வந்து என்ன பண்ணுது, அவங்களுடைய கால் கிடைச்சிடுது. அந்த பொண்ணுக்கு வந்து இழந்த அந்த கால் கிடைச்சிடுது. அதை வச்சு அவனோட நண்பர்லாம் அந்த இடத்துக்கு வர வச்சிடுது. அந்த கம்ப்யூட்டர்ல பண்ணி அந்த நண்பர்லாம் வர வச்சுது. அந்த நண்பர்களான சிந்தட்டிக் நண்பர்கள் அவங்களும் மனுஷன்லாம் கிடையாது. அவங்கள வந்து ஒரு பிளாஸ்டிக் மிஷின் போல பிளாஸ்டிக் உருவம் கொண்ட ஒரு மனித உருவம் கூட ஒரு பிளாஸ்டிக் உருவம். அவங்க என்ன பண்ணிடுறாங்க வந்து இந்த பிரிடேட்டரை அடிச்சு உதச்சி அந்த பிரிடேட்டரையும் அந்த மிருகத்தையும் ஒருவர் ஐஸ் கட்டி மாதிரி ஆக்கி கடத்தி அவங்க அவங்க லேபுக்கு எடுத்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்துல பிரிடேட்டர் அங்க வந்து தப்பிச்சு எல்லாரையும் வந்து ஒரு மாதிரி டெக்னிக்கா தப்பிச்சு அதுக்கப்புறம் தான் அதுக்கு தெரியுது நம்ம வெறும் அந்த கூட இருந்த 2 பேரும் அது தப்பின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்பதான் அதுக்கு தெரியுது நம்ம வெறும் கருவிகள் மட்டும் இவங்க சொந்தமா இருந்தாலும் நமக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள சொந்தமாக்கிக்கிட்டு மற்ற வந்து எப்படி வேட்டையாடுது அப்படின்றதான் இந்த படத்தினுடைய மீதி கதை. கிளைமேக்ஸ்ல என்னன்னா ஒரே ஒரு சின்ன ட்விஸ்ட். அந்த மிருகம் வந்து அந்த ஒரு மிருகத்தை வந்து 8 வர சொன்னாங்க இல்லையா இங்க யாட்சா குரூப்ல, அந்த மிருகத்தை அதை அடிச்சு எடுத்து வந்து அப்பா காலில் போட்டுட்டு நான் வீரன் தான் நிரூபிச்சுட்டு அவங்க அப்பாவே கொண்டுடுது இந்த பிரிடேட்டர், ஹீரோ பிரிடேட்டர். இதுல அந்த பிரிடேட்டர் கூடயும் அந்த சிந்தட்டிக்கான அந்த ஒரு மனிதர் கூட இந்த இன்னொரு மிருகம் யாரு அப்படின்னு சொன்னா அது யார் அப்படின்னா இவங்க கொண்டு வர சொன்னாங்க இல்லையா, அந்த மிருகத்தோட குழந்தைதான் அந்த சின்ன அந்த மிருகம். அந்த மிருகம் என்ன பண்ணுது அப்படின்னா இவங்களை இந்த நம்ம பிரிடேட்டர் வந்து சொந்தமாக்கிக்க மூஞ்சி மேல காரி துப்பணும். அப்படி காரி துப்பிச்சுன்னா அதை ஸ்மெல் பண்ணி அந்த மேல இருக்கிற அந்த பெரிய அந்த மிருகம் வந்து அதை மன்னிச்சு விட்டுரும். அந்த மாதிரிதான் வந்து அது முதல்ல என்ன பண்ணிருக்கோம், இந்த பிரிடேட்டர் மேல ஒன்னா இருக்கு 3 பேரும் ஒன்னா பேசும்போது அது முதல்ல எச்சு விழுந்திருக்கும். அதனால வந்து அந்த பயங்கரமான அந்த மிருகம் வந்து இதை கொல்லாம விட்டுருக்கும், பிரிடேட்டர் கொல்லாம விட்டுருக்கும். அது ஒரு அட்வான்டேஜா ஆகிதான் வந்து இவங்க ஜெயிச்சு அந்த மிருகத்தோடைய தலையை துணிக்கு வந்து போடுறாரு. அது ஒரு இவரால் நடந்திருக்காது, அந்த சிந்தட்டிக் பொம்மையால் தான் நடந்திருக்கு, சிந்தட்டிக் மனிதர்கள் நடந்திருக்கும். அதனால அந்த குட்டி மிருகம் வந்து இந்த ஹீரோக்கும் அந்த சிந்தட்டிக் பெண்ணுக்கும் உதவி பண்ணி அந்த கிரகம் மட்டும் அந்த கிரகம் போய் அந்த இவருடைய நம்முடைய ஹீரோவுடைய அந்த குரூப்ல போயிட்டு அவர் வெற்றி அடைகிறதுக்கு கூட இருந்து உதவிட்டு மீண்டும் ஒரு கும்பலா கிளம்புற நேரத்துல அவங்க அம்மா பிரிடேட்டர் வந்து அங்க இருந்து இவங்களை கொல்றதுக்காக வராங்க. இதுதான் இந்த படத்தினுடைய கதை. அது முடிஞ்சோன்னா செகண்ட் பார்ட்டுக்கு அவங்க வித்துட்டாங்க. இதுதான் இந்த படத்தினுடைய கதை. சரி, இவ்வளவு பெரிய கதை சொல்றோம் எதுக்கு அப்படின்னு சொன்னா நம்ம தமிழ் படங்களுக்கு கதை அவசியம் இல்லை, ஆனா ஆங்கில படம் வந்து கதை தெரிஞ்சா என்ன நீங்க பார்க்க கொஞ்சம் வசதியா இருக்கும் அப்படின்ற காரணத்தினாலதான் இந்த படம் எப்படி எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா அந்த மொதல் பிரிடேட்டருக்கு அப்புறமா 1-2 பிரிடேட்டர் நல்லா இருந்தது. இந்த பிரிடேட்டரை பொறுத்த வரைக்கும் அங்கிருந்து வந்து பல காட்சிகள் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப போர் அடிச்சுது. ரொம்ப ரொம்ப ஒரு படமே 1.25 மணி நேரம் படம் தான், ஆனா அதுலயுமே வந்து ரொம்ப கிறிஸ்பா இல்லை. ஆனா இப்ப சமீபத்துல வந்த நம்ம இங்கிலீஷ் படங்கள் வந்து ரொம்ப ரொம்ப பெருமையா பேசுறது F1 பத்தி நம்ம ரொம்ப பெருமையா பேசியிருந்தோம். இது ஒரு ஜுராசிக் பார்க் வந்து இல்லையா, அந்த மாதிரியான ஒரு படம். ரொம்ப மோசமான படம் சொல்ல முடியாது, ரொம்ப சூப்பர் படம்னு சொல்ல முடியாது. அது வந்து ஒரு மிடில் சொல்லமே நம்ம பார்க்கலாம். பிரிடேட்டர் பாக்குற எல்லாருமே போய் கண்டிப்பா போய் பார்க்கலாம். முதல் பார்ட்ல அந்த பிரிடேட்டர் நம்ம காட்டும் போது அந்த முகத்தை காட்டும் போது நம்மளுக்கு வந்து அவ்வளவு ஒரு அப்பா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனா இந்த படம் ஃபுல்லா என்ன பண்றாங்க, பிரிடேட்டரை வந்து அந்த மாஸ்க் இல்லாத ஒரு பிரிடேட்டர் தான் காமிச்சிட்டு இருக்கிறாங்க. அது நம்மளுக்கு பார்க்க என்னது அதுலயே அந்த முகத்திலேயே வந்து காமெடி, அந்த முகத்திலேயே வந்து சென்டிமெண்ட், அந்த முகத்திலேயே வந்து
சிரிப்புன்னு எல்லாமே அந்த பிரிடேட்டரே ஒரு மனுஷன் மாதிரி சித்தரிச்சு பண்ண அந்த கேமரா ஒர்க், அந்த டெக்னிக் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருந்தது, அட்டகாசமா இருந்தது. அதெல்லாம் நம்ம குறை சொல்லவே முடியாது. அது படம் வந்து 1.25 மணி நேரம் தான், ரொம்ப போர்லாம் அடிக்கல. இருந்தாலும் வந்து அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் அந்த முதல்ல வந்து பிரிடேட்டருக்கு இருந்த அந்த வந்து ஒரு கிரிப்பான விஷயம் வந்து இந்த படத்துக்கு கிடையாது. இசை, பிக்சரைசேஷன் அதெல்லாம் வந்து அந்த படத்தை நம்ம நல்லா உட்கார வச்சு நீட்டா உட்கார வச்சிருந்தாலும் அந்த கதைகள் வந்து அந்த காலத்து கதை மாதிரி அப்படியே போர் அடிச்சு அதே கதைகள் தான் வருது. ஆக்ஷன் படம்னா கூட பாத்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான கதைகளை முயற்சி பண்ணாங்க அப்படின்னு சொல்லி நல்லா இருக்கும். தமிழ் ஆடியன்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு தமிழ் ஆடியன்ஸ் ஒரு ஆங்கில படம் வந்து ஒரு என்டர்டைன்மெண்டா ஒரு படம் பார்க்கணும் அப்படின்னு விரும்புறவங்க வந்து இந்த படம் போதுமான படம். பிரிடேட்டர் பார்க்க விரும்புறவங்க எல்லாருமே பிரிடேட்டரோட படம் அந்த சீரிஸ் பார்க்க எல்லாருக்குமே வந்து இந்த படம் வந்து ரொம்ப வந்து டிசப்பாயின்மெண்ட் ஆகாது. இது ஒரு புதுசா ஒரு பிரிடேட்டர் இந்த பேட்லேண்ட்ஸ் புதுசா ஒரு சீரிஸ் ஸ்டார்ட் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். அதனால இது ஃபர்ஸ்ட் பார்ட் மாதிரி இது வந்துருது. தொடர்ந்து அடுத்தடுத்த பாட்டு வந்து ரொம்ப வாய்ப்பு இருக்கு. சோ அந்த மாதிரி விரும்புறவங்க வந்து இந்த படம் வந்து நிச்சயமா வந்து ஒரு சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஒரு நல்ல ஆங்கில திரைப்படம் பார்க்கணும், நல்ல ஒரு வித்தியாசமான திரைப்படம் பார்க்கணும் விரும்பும், இது வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணாது. பிரிடேட்டரை விரும்புற அந்த ஜனங்களுக்கு வந்து இந்த படம் வந்து இது பண்ணாது, சாட்டிஸ்ஃபை பண்ணதோ இல்லையோ டிசப்பாயின்மெண்ட்டை கொடுக்காது. அந்த அளவுக்கு இந்த படம் வந்து அவ்வளவுதான் ஒர்த்து. அதனால நீங்க இந்த படம் பார்க்க விரும்புறவங்க வந்து ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போவாதீங்க. சாதாரணமா போனீங்கன்னா ஒரு 1.25 மணி நேரம் 2 மணி நேரம் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு உலகத்துல போயிட்டு வந்த மாதிரி ஒரு அனுபவத்தை கொடுக்கும் இந்த பிரிடேட்டர் பேட்லேண்ட்ஸ்.